இந்த இடத்துல என்ன விசேஷம்னாக்கா, வாழ்க்கை வேண்டாம், முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு யாரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, யாரெல்லாம் நம்பணும், எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இடத்துல அம்பாள் அமர்ந்துக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாதடா, நான் பார்த்துக்கிறேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சௌகரியமாக சௌக்கியமாக அமையும்னு சொல்கிற விதமாக இந்த அம்பாள் இங்கே வந்து அமர்ந்திருக்கா. இந்த இடத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த அம்பாளை தரிசனம் பண்ணாக்கா மறுபடியும் வளைஞ்சி டர்னிங் பாயிண்டாக திருப்பு முனையாக அமையும். ஏன்னா இந்த இடத்துடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. இது இயற்கையாகவே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த விசேஷம் தான் இங்கே. வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது, என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எது சொல்கிறதுக்கு இந்த இடத்த உவமையாக சொல்லலாம். ஆலயம்னாவே பொதுவாக தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கும் ஊதுபத்தி காமிக்கிறதுக்கும் கல்பரம் காமிக்கிறதுக்கும் நான் பட்டுப்பட வச்சேன்னா நீ நகை செலுத்தனியா அப்படிங்கிற ஈகோ தான் போயிட்டுருக்கே தவிர உண்மையான ஆன்மீகம் இப்போ இல்லை. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் செல்லாது. இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு நேர் எதிர்க்க ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்போம். ஆலயத்துக்குள்ளே யார் பிரவேசித்தாலும் அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய மனசு என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவிட்டியாக, அவங்க என்ன கஷ்டத்தோடு வராங்கங்கிறத டிடெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துல அம்பாளுக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்போம். மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை பார்க்க முடியாது, உள்ளே வந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் அம்பாள் இங்கே உட்கார்ந்துட்டே மக்கள் உள்ளே யார் வராங்கங்கிறத வரைக்கும் இந்த கண்ணாடியில் டிடெக்ட் பண்ணி அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்கங்கிறது இங்கே ஒரு பெரிய விசேஷம். இன்னொன்று, மக்கள் இங்கே வந்து ரொம்ப கவலையோடு மண்டிட்டு அம்பாள்கிட்ட அழுவுவாங்க. அப்போ அம்பாள்கிட்டேருந்து பூவிலேருந்து ரொம்ப நிறைய அன்பர்கள் வருவாங்க, கண்ணீரும் கவலையுமாக நிற்பாங்க. அம்பாள்கிட்டேருந்து அந்த பூ எப்படி கீழே இறங்குதுன்னே தெரியாது. தினசரி ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்கனாக்கா அதில் 800 பேர்த்துக்கும் அம்பாள் அந்த பூவை விழ வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது தினசரி நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, அம்பாள்கிட்டேருந்து பள்ளி வந்து வாக்கு சொல்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். கவலையோடு வரவங்களுக்கு ஆறுதலாக அந்த அம்பாள்கிட்டேருந்து வந்து பள்ளி சொல்லும். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் உருண்டுட்டு வந்து அம்பாள்கிட்டேருந்து அவங்க மடிக்கிட்டே வந்து விழும். இதெல்லாம் வந்து இயற்கையாக அமையக்கூடிய விஷயம். சக்தி வாராகி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம பார்க்க போகிற கோயில் சேலம் 5 ரோட்டில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சேலம் வாராகி கோயில் பற்றிதான். இக்கோயிலானது 5 ரோடு அருகில் இருக்கிறதால் 5 ரோடு வாராகி அம்மன் என்று இந்த கோவிலை பக்தர்கள் அழைக்கிறார்கள். சமீபத்தில் வாராகி அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள். தாயை போன்ற இரக்கமும் தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறார்கள். இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு. கோவிலின் முகப்பில் 11 அடியில் வாராகி அம்மன் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறார். கோவில் முன்பு வலது புறத்தில் நாகங்களை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். இதை கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் 11 அடியில் மிக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறார் வாராகி அம்மன். சப்த கன்னியர்களான பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோர்களின் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள்தான் வாராகி. எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள்
ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறார். ஜெய்ஸ்வராஹி நமஹ. எல்லாம் வல்ல சேலம் வராகியினுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் 5 ரோடு டிமார்ட் கார் பார்க்கிங் மிக அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த சேலம் வராகி ஆலயம். நம்மளுடைய ஆலயத்தில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் வராகி தேடி வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க சகல விதமான தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய ஆலயத்தில் மகா கணபதி, சூக்ஷ்ம லிங்கேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி, குரு பகவான், சனீஸ்வர பகவான், தம்பதி சகித நவகிரகங்கள், சங்கட விமோச்சன ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி, உக்ர பிரத்யங்கிரா, சம்ஹார கால பைரவர், சூக்ஷ்ம மகாசக்தி காளியம்மன், திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி, பத்மாவதி தாயார், கோவிந்தராஜ சுவாமி, லக்ஷ்மி நரசிம்மர், இது இல்லாத 11 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார வராகி, 11 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய செல்வ வராகி, கல்யாண வராகி இல்லைன்னா மங்கள வராகின்னு சொல்லக்கூடிய பஞ்சலோக திருமணி, அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இங்கே பார்த்தீங்கன்னாக்க சேலம் வராகி தான் ஆதி வராகி. கோவிலில் இடதுபுறம் ஆஞ்சநேயரும் அவருக்கு நேரெதிராக சனீஸ்வர பகவானும் காட்சி கொடுக்கிறார். கருவறையில் ஸ்ரீ சூக்ஷ்ம சக்தி காளியம்மன் காட்சி கொடுக்கிறார். இந்த 5 ரோடு வாராகி அம்மன் கோவிலில் நவகிரகங்கள் தம்பதி சகிதமாக இருக்கிறார்கள். மற்ற கோவில்களில் நவகிரக சுவாமிகளும் தனித்தனியாக அமர்ந்து அருள்பாலிப்பார்கள். 5 ரோடு வாராகி அம்மன் ஆலயத்தில் நவகிரக சுவாமிகள் தம்பதி சமேதராக அருள்பாலிக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. நம்மளுடைய சேலம் வராகி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்க நவகிரகங்கள் தம்பதி சகிதமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விக்கிரகம். இப்போ எத்தனை இடங்களில் தம்பதி சகிதமாக வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் இது 90 ஆண்டுகள் பழமையான சிற்பக்கட்டோடு செஞ்சுருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நவகிரகம் வடியிலையும் அம்பாள், அதாவது நவகிரகம் தம்பதி சகிதமாக அமைஞ்சிருக்கிறது அங்கே ரொம்ப விசேஷம். நவகிரகம் தனியாக இருந்தால் அதோடைய உக்ரம் ஜாஸ்தியாக இருக்கும். அவரவர் மனைவிமார்களோடு இருக்கிறப்போ அந்த உக்ரம் தனிந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்து ஜாதக ரீதியான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆலயத்தில் ஈசானிய பாகத்தில் நவகிரகங்களை தம்பதி சகிதமாக அமர்த்தி வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். அது பார்த்தீங்கன்னாக்கா சேலம் வராகியினுடைய நேர்பார்வையில் இருக்கும். அது இன்னும் ரொம்ப விசேஷமாக நவகிரகங்கள் அம்பாளுடைய பார்வைக்கு நேர்பார்வையாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான முறையில் இங்கே அமைஞ்சிருக்கிறது. காளியம்மன் சன்னதிக்கு பின்புறமாக வாராகி அம்மன் எல்லோருக்கும் அருள்பாலிக்கிறார். இங்கு எல்லோரும் அம்மனை தொட்டு தங்களின் வேண்டுதல்களை முன்வைத்தல் கண்டிப்பாக நிறைவேறுவதாக நம்பிக்கை. வேறெங்கும் இல்லாத சிறப்பு இந்த வாராகிக்கு உண்டு. அது என்னவென்றால், வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் பக்த பிரியை வாராகிக்கு தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம். நம் வேண்டுதல்களை நினைத்து நம் கைகளாலேயே அபிஷேகம் செய்வதால் நினைத்த காரியத்தை விரைவில் நடத்தி கொடுப்பால் வாராகி என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை.
எத்தனையோ அன்பர்கள் இந்த இடத்துல வந்து நித்தம் தினசரி எவ்வளோ அன்பர்கள் இந்த இடத்த ஆலயத்தை தேடி வந்து அழுதுட்ருக்காங்க. மற்ற கோவில்களில் நீங்கள் சுவாமி கிட்ட போய்கிட்டு உட்கார முடியாது, அம்பாளை தொட்டு தரிசனம் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மதத்தினரும், நான் சொல்லப்போனால் மனிதர்கள்னு சொல்லிடலாம் பொதுவாக. ஏன்னா தெய்வத்துக்கு முன்னால் ஜாதி மத பேதம், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆரோக்கியமானவன் ஆரோக்கியமற்றவங்கிற பாகுபாடெல்லாம் இங்கே கிடையாது. மனிதராக யாராக பிறந்தாலும் சரி, அத்தனை மக்களுமே வாழ்க்கையில் அவதிப்படக்கூடிய அனைத்து மக்களுமே இந்த இடத்துல சரிசமமாக வந்து அம்பாள் கிட்ட உட்காந்து அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உலகத்தில் ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம சேலம் வராகி ஆலயம் தாங்கிறத சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். வேறெங்கும் இல்லாத சிறப்பு இந்த வாராகிக்கு உண்டு. அது என்னவென்றால், வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் பக்த பிரியை வாராகிக்கு தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம். நம் வேண்டுதல்களை நினைத்து நம் கைகளாலேயே அபிஷேகம் செய்வதால் நினைத்த காரியத்தை விரைவில் நடத்தி கொடுப்பால் வாராகி என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. இந்த சேலம் வாராகி அம்மனிடம் ஒரு வேண்டுதலை வைத்து அம்மனிடம் ஒரு பூவை வைத்தால் அது தானாகவே விழும். அப்படி பூ விழுந்தால் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று, மக்கள் இங்கே வந்து ரொம்ப கவலையோடு மண்டிட்டு அம்பாள்கிட்ட அழுவுவாங்க. அப்போ அம்பாள்கிட்டேருந்து பூ விழுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய அன்பர்கள் வருவாங்க, கண்ணீரும் கவலையுமாக நிற்பாங்க. அம்பாள்கிட்டேருந்து அந்த பூ எப்படி கீழே இறங்குதுன்னே தெரியாது. தினசரி ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்கனாக்கா அதில் 800 பேர்த்துக்கு அம்பாள் அந்த பூவை விழ வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது தினசரி நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, அம்பாள்கிட்டேருந்து பள்ளி வந்து வாக்கு சொல்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். கவலையோடு வரவங்களுக்கு ஆறுதலாக அந்த அம்பாள்கிட்டேருந்து வந்து பள்ளி சொல்லும். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் உருண்டுட்டு வந்து அம்பாள்கிட்டேருந்து அவங்க மடிக்கிட்டே வந்து விழும். இதெல்லாம் வந்து இயற்கையாக அமையக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் வந்து பூவாக்கு கேட்கறது, அருள் வாக்கு, அதெல்லாம் மூட நம்பிக்கை. நாமளா உருவாக்கி நாமளா சொல்றதெல்லாம் தெய்வ வாக்கு ஆயிராது. இந்த மாதிரி இயற்கையாக அம்பாள் கிட்ட இருந்து பூ உலர்றதோ, பள்ளி வந்து சொல்றதோ, இல்லை எலுமிச்சை பழம் வந்து உருண்டு வந்து உலருது, இதெல்லாம் இயற்கையாக அமையக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தெய்வாம்சம் பொருந்தினது. இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு நேர் எதிர்க்க ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்போம். ஆலயத்துக்குள்ளே யார் பிரவேசித்தாலும் அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய மனசு என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவிட்டியாக, அவங்க என்ன கஷ்டத்தோடு வராங்கங்கிறத டிடெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துல அம்பாளுக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்போம். மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை பார்க்க முடியாது, உள்ளே வந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் அம்பாள் இங்கே உட்கார்ந்துட்டே மக்கள் உள்ளே யார் வராங்கங்கிறத வரைக்கும் அந்த கண்ணாடியில் டிடெக்ட் பண்ணி அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்கங்கிறது இங்கே ஒரு பெரிய விசேஷம். இந்த கோவில் காலையில் 8 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இங்கு எல்லா நாளிலும் வந்து வழிபடலாம். பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி என்றுதான் விசேஷம் என்பது கிடையாது. எல்லா நாளும் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் என்று கூறுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு முறை இந்த 5 ரோடு வாராகி அம்மனை தரிசனம் செய்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம், ஜெய் வாராகி.